மகாதேவா. இன்னைக்கு நம்ம சரவேஸ்வரருடைய ஆலயத்துல இருக்கோம். சரவேஸ்வரர் வழிபாடு நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை தேடி தரும். அதாவது முக்கியமா சரவேஸ்வரரை வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில நிறைய பேருக்கு பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற பயங்கள் இருக்கும். இதை நமக்கு யாராச்சும் செய்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல நீங்க உங்க வீட்டு அருகாமையில இருக்கக்கூடிய சரவேஸ்வரருக்கு போய் விளக்கேற்றணும். விளக்கு என்பது நான் எப்பவுமே சொல்றதுதான், நம்ம கடைகள்ல புது விளக்கு வாங்கி அதுல நெய், நல்லெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய், இது மூணுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் நம்ம விடணும். நம்ம கடைகளில் விற்கக்கூடிய விளக்கென்று இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம விடக்கூடாது. இந்த 3 எண்ணெயில ஏதோ ஒரு எண்ணெய் விட்டு 2 திரிகள் போட்டு நம்ம விளக்கேற்றி சர்வேஸ்வரரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில நமக்கு எண்ணில் அடங்காத நன்மைகள் கிடைக்கும். சர்வேஸ்வரர் வழிபாடு நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய திஷ்டி, ஓம்பல், அதுக்கப்புறம் யாரோ நமக்கு செய்வினை செய்திருப்பாங்களோ அப்படின்றது எல்லாம் விலகி வாழ்க்கையில நமக்கு நன்மை கிடைக்கும். ஆகவே இனி யாரும் நிறைய காசு செலவு பண்ணி அந்த பரிகாரம், இந்த பரிகாரம், இவங்க எனக்கு அது செய்துட்டாங்க, இவங்க எனக்கு இது செய்துட்டாங்க, இதுக்கு நான் போய் கழிப்புக்கு இவ்வளவு செலவு பண்ண, அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல சரவேஸ்வரருக்கு நீங்க விளக்கேற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் விலகி வாழ்க்கையில எல்லா நலன்களும் கிடைக்கும். ஹரஹர மகாதேவா.